ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போடணும்னு நினச்சேங்க. பட் அன்றைக்கே வீடியோ எடுத்துட்டேன். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. இது நான் போட்ட கோலம் தாங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்டாக சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு கோலம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஏன்னா எனக்கு கோலம் போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. பட் நானும் அதே மாதிரி போடவும் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைநாளி தை மாதம் ஆரம்பிக்கும் போது நிறைநாளி ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், தை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏன் நிறைநாளி வைக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராமங்களில் தை முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா வாசம் முன்னாடி ஒரு நாளை நிறைய அரிசி வச்சு மேலே மஞ்சள் பூ காசு எல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் தாங்க நிறைநாளின்னு சொல்லுவாங்க. நிறைனா நிறைவு ப்ளஸ் முழுமை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நாளினா அது ஒரு அளவுகோல், தானியங்களை அளக்க பயன்படும் அளவுகோல்னு சொல்லலாங்க. அதாவது இந்த வருஷம் முழுக்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிற ஒரு பிரார்த்தனை அப்படின்னு தாங்க நம்ம சொல்லலாங்க. அதனால தான் பழைய காலத்தில் விவசாயம்தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுல. அரிசி நிறைய வந்தால் தான் தன் குடும்பம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்பினாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே இந்த வருஷம் பஞ்சம் வரக்கூடாது, எங்கள் வீடு செழிக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அதனால தாங்க வாசலில் வைக்கிறாங்க. ஏன் வாசலில் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ளே வர அந்த மகாலட்சுமி தாய் இருக்காங்கள்ல, அவங்க நமக்கு செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே தடையில்லாமல் வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டிக்கிறதுக்காக தான் அந்த வாசலில் நம்ம வைக்கிறோங்க. அந்த மஞ்சள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா, மஞ்சள் வந்துட்டு மங்களகரத்தை குறிக்கும். ப்ளஸ் இந்த பூ வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு அமைதி இது கொடுக்கும்னு சொல்லலாம். காசு வைக்கிறது ஏன் அப்படின்னா பணம் குறையாமல் நல்லபடியாக இருக்கணும், தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்து தாங்க இந்த வருஷம் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். இது சாமி விஷயம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாங்க. வருஷம் ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கையோடைய ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல தொடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதனால தாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைநாளி வச்சு கும்பிட்டா வாழ்க்கையில் நிறைவு வரும், வீட்டில் சந்தோஷம் வரும், வயலில் பயிர் செழிக்கும், குழந்தை முதல் பெரியவர் வர அனைவரும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாச்சி வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கும்பிடுவாங்கன்னா, அந்த வீட்டை நிலவாசல்கிட்ட கும்பிடும்போது எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா எல்லோரும் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் நிற்குவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் பக்கத்தில் நிற்போம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா நின்று தான் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிடுவோம். எனக்கு இது எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது இது பேர் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுமே எனக்கு எங்கள் அம்மாச்சி கூட சேர்ந்து நாங்கள் சாமி கும்பிட்டது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அதை நினைக்கும் போதே ஒரு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம சொல்லலாங்க. அதனால தாங்க இந்த தை மாதம் உங்கள் வாழ்வையும் நிறைவையும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைய நிறைய நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி எப்படி நீங்கள் நிறைநாளி வச்சு கும்பிட்றீங்க, நிறைநாளி வச்சு கும்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தண்ணி வச்சுக்கோங்க.